எங்களை சின்ன ஹாஸ்பிட்டல் அடிக்க மாட்டாங்க. நீங்க நாங்க விடிய அடிக்க போனா இரவு சொல்லினோம் எல்லாரும் வலிக்கிடுங்க போங்க போங்கன்னு சொல்ல நாவட்புளியால போய்க்கல அவங்களுக்கு செல்லுகள் வந்து விழுகுது. அந்த தண்ணிக்கால தான் கொண்டு கொண்டு போய் நடந்து போய் இருந்தாங்க. அப்போ அடிக்கும் சண்டை சத்தங்களுக்கும் பயந்து பயந்துதான் நான் இரவு வேலைக்கு போட்டு போறது. மண்ணெண்ணெய் கையுள்ள நிக்கணும், பானுக்கு கையுள்ள நிக்கணும். பான் கிடைக்காட்டி அன்னைக்கு சாப்பாடு இல்லைத்தான். நாட்டு சூழல், இந்த நிலைமை, மருந்து தட்டுப்பாடு, அதோட இந்த காயப்பட்ட விட மற்ற நோயாளிகள் வருவினம் தாதியர் குறைவு. ஆனா நோயாளிகள் கூட செல் அடிச்சு காயப்பட்டு வந்து உயிரோட நாங்கள் வேலை செய்யறோம். அப்ப இதை நாங்கள் ஒருக்கா செய்ததுதான். 1993 ஆண்டு எனக்கு அப்பாயின்மெண்ட். 1989 ஆண்டு தாதியம் ஒரு சேவை, உண்மையிலே ஒரு சேவை. வணக்கம், நான் திருமதி வரதராஜன் தயாநிதி. நான் 28 வருஷமா இந்த பணி ஆற்றி இப்போ ஓய்வு பெற்றிருக்கிறேன். நான் எங்களோட குடும்பத்தில் மூத்த சகோதரியும் நர்சிங் ஆஃபீஸர் தான். அதனால் இந்த நர்சிங் வேலையை தவிர்த்து வேறு வேலைகளுக்கு போகலாமென்று தான் இதெல்ல எங்களோட குடும்பத்தில் ஆயத்தப்படுத்தி ட்ரை பண்ணி கொண்டு இருந்த நாங்கள். அது சேவை தான் செய்யணுமென்று எனக்கு ஒரு இது. உண்மையிலே தாதியம் ஒரு சேவை, உண்மையிலே ஒரு சேவை. அதை சேவையாக தான் செய்ய வேணும். அந்த வேலை நான் கிடைச்சது 1989 ஆண்டு 3 வருஷ பயிற்சி. பிறகு 1993 ஆண்டு எனக்கு அப்பாயின்மெண்ட். 1919 வரை செய்து நான். அது முதல் யாழ்ப்பாணம் பொதுநல வைத்தியசாலையில் இருந்து 2005 பிறகு சங்கான பிரதேச வைத்தியசாலையில் செய்துதான் ஓய்வு பெற்றேன். நர்சிங்கை பற்றி உண்மையில சொல்லப்போனால் ஆரம்பத்தில் இது ஒரு மத இதில் ஒரு ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவாவால் தான் ஆரம்பிக்கப்பட்டது. இரவில் லென்டின் வச்சு ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ இந்த 19ஆம் நூற்றாண்டு பிறகு தான் அது இப்படி நர்சிங்காக டிப்ளோமாவிலிருந்து இப்போ 2005 பேசிக் நர்சிங் பட்ட படிப்பு உயர்த்தப்பட்டிருக்கு. அது உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்கிறது. ஆனால் நாங்கள் அப்போ வேலை செய்ய சரியான வசதிகள் குறைவு. அந்த வசதி குறைவுக்குள்ளெல்லாம் வேலையை செய்து நாங்கள். அப்போ யாழ் போதனா வைத்தியசாலையில் இருந்த தாதியர் பயிற்சி இருந்த அதிபர் அவரெல்லாம் எங்களுக்கு உண்மையிலேயே எங்களோட நல்ல இது மாதிரி தான் எங்களை வழி நடத்தி 3 வருஷ பயிற்சியை முடித்து நாங்கள் அங்கே தான் பயிற்சியை முடித்து அங்கேயே வேலையும் செய்த நாங்கள். தாதியம்ன்றது ஒரு நாங்கள் அதை ஒரு எல்லாத்துக்கும் ஊதியம் வேணும் தான். ஆனால் அதை ஒரு சேவையாக நினைச்சு செய்யணும். நான் இப்பவும் என்னுடைய யார் கேட்டாலும் நான் சொல்கிறது, நீங்கள் நர்சிங் போடுங்க, ஆனால் நாங்கள் இது உயிரோட நாங்கள் வேலை செய்கிறோம். அப்போ இதை நாங்கள் ஒருக்கா செய்தது தான். மற்ற வேலைகளை போல அழிக்கவோ மாற்றவோ கிழிக்கவோ முடியாது. அப்போ நாங்கள் இறைவனை நினைச்சு கொண்டு இறைவனுக்கு அடுத்ததான் நோயாளி நினைச்சு நாங்கள் வேலை செய்யணும். நான் என்ன கேட்குற வைக்கணும் என்னோட வேலை செய்கிறவைன்னு அவைக்கு அதுதான் சொல்கிறது. முக்கியமாக நைட் டியூட்டிக்கு போய்க்க நாங்கள் மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா எங்களுக்கு இரவில் 2 மணிக்கும் மருந்து கொடுக்குற நிலைமை இருக்குது. அப்போ எல்லாரும் நித்திய அறுப்பினும் சில நாங்கள் அந்த பேர்கள் மாறி ஆக்களண்ட இதுகளை மாறி கூடி கொடுக்கலாம். அப்போ ஒரு தடவைக்கு 2 தடவையாவது பேரை கூப்பிட்டு மருந்தை பார்த்து கொடுக்க வேணும். அப்படித்தான் நான் வேலை செய்தேன். எனக்கு பின்னால் வாரவையும் அப்படித்தான் இருக்கணும்னு விரும்பினான். ஆனால் எங்களுக்கு பெரியவே உண்மையில நல்ல எனக்கு முதல் நான் ஐசியூவில் வேலை செய்தேன்னா அப்பாயின்மெண்ட் கிடைச்சி ஃபர்ஸ்ட் இது ஐசியூவில் அவசர சிகிச்சை பிரிவில். அப்போ உண்மையிலேயே பயந்தான ஐசியூண்டா கொஞ்சம் அங்கே இருந்த நர்சிங் ஆஃபீஸர் இது சிஸ்டர் இதாக எங்களையெல்லாம் நடத்தி ஒரு நர்ஸுக்கு ஒரு பேஷண்ட் தான். அப்போ அது செய்து கொண்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ என்ன இவ்வளோ தூரத்துக்கு இதுன்றது. பொதுவாக சர்ஜிக்கல் வார்டு, ஸ்கின் வார்டு எல்லாம் செய்து நாங்கள் 93 சரியான நாங்கள் இங்கே இருந்தப்போ சைக்கிளில் தான் போய் வாரது. நாங்கள் இங்கே எனக்கு மேலே அப்பா அம்மா இருந்தவே அவைய விட்டுட்டு ஹாஸ்டலில் தான் இருக்க வேணும். இருந்து தான் இந்த வேலையை செய்தது. செய்து கொண்டு இருக்கலாம். அந்த போர்ச்சூழல் நாங்கள் அப்படியே ஹாஸ்பிட்டலாலேயே இருந்த இதோட சைக்கிளில் அப்படியே வலிக்கிட்டதான்
அப்போ எங்களை ஹாஸ்பிட்டலில் சொன்னவன் நீங்கள் வலிக்கிற தேவையில்லை, கடைசி வரையும் வலிக்கிற தேவையில்லை, நீங்கள் அங்கேயே இருங்க. அப்போ நான் ஃபேமிலியே அப்போ நான் மேரி பண்ணேன் இல்லை, எங்களோட குடும்பத்தை விட்டு விளையிட்டேன், அவையெல்லாம் போக சொல்லி போட்டு நாங்கள் இங்கேயே இருப்போம்ண்டு. கடைசியில் அடிக்கிற நேரம் கடைசி நேரம் சொல்லப்பட்டது எல்லாரும் வலிக்கிடுங்கோண்டு. அப்போ ஒன்றுமே எடுக்கல, சைக்கிளில் இருந்த சாமானை எடுத்துக்கொண்டு அந்த இதனால் நாங்கள் நடந்து அப்போ எங்கட நர்சிங் ஆஃபீஸர் ஒரு எங்கட சக நர்சிங் ஆஃபீஸர் குடிகாமத்தில் இருக்கிறா. அவள் சொன்னால் அங்கே வாங்கோ, அங்கே இருப்போம்ண்டு. அப்போ டெலிஃபோன் வசதியோ எங்கட வீட்டுக்காரரை சந்திக்கிற வசதியோ ஒன்றும் இல்லை. அப்போ இடையில யாரையும் கண்டா நான் குடிகாமம் போகிறேன், நின்ன விட்டு இருக்குன்னு சொல்லித்தான் போனது. சைக்கிளும் ஓடையிலாது அவள் தெரியும் தானே உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன். அதுக்குள்ளால போயிட்டு அங்கே இருந்த நாங்கள் அங்கே கொடிகாமத்தில் இருந்து சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் வேலை செய்தேன். எங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் பேரை கோயம்புத்தூர் கேட்டாப்புல கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யணும்னா வரலாப்புல எங்களோட சொந்தக்கார உடுப்பட்டியில் இருந்தவ அவையோடு இருந்து அங்கே இருந்து சைக்கிள் விளாட அங்கே போய் வேலை செய்தாங்க. சரி இப்போ செல்லுகள் அடிக்க கொள்ள இதுகளுக்குள்ள தான் போய் வேலை செய்தது. ஆனால் நாங்கள் இன்றைக்கும் நான் இப்படி இருக்க வேண்டாம், நான் ஒரு நர்சிங் ஒரு சேவை, அது ஒரு புனிதமான ஒரு தொழிலாக நினைச்சு செய்ய வேணும். நாங்கள் இப்போதான் முந்தி பொம்பளையெல்லாம் செய்கிறது, இப்போ ஆண்கள் எல்லாம் இதில் இணைக்கப்பட்டிருக்கிறாரு. இப்போ நல்ல ஹையர் எஜுகேஷன் வெளியில எல்லாம் போய் வேலை செய்யக்கூடியது இருக்குது. எங்களோட வேலை மற்ற வேலையை போல இல்லைன்னா 8 மணி போய் 4 மணிக்கு நாங்கள் மூடி போட்ட வந்தால் அடுத்த நாள் 8 மணி போய் திறக்கிறதான. ஆனால் நாங்கள் 1 மணிக்கு வேலை முடியுதுன்னா அடுத்த ஆள் வேறு மட்டும் நின்று இப்போ காலையில் 7 மணிக்கு துவங்கின வேலை 1 மணி மட்டுமே என்ன செய்த நாங்கள் என்ன செய்ய வேணும் எல்லாம் ஃபுல்லாக ஹேண்டிங் ஓவர் கொடுத்து தான் பெற வேணும். அது ஒரு சின்ன பிள்ளை விட்டாலே அது பேஷண்ட எதிர்காலத்துக்கு சரியான பாரதூரமாக போகும். அப்படித்தான் செய்துட்டு வரணும். இல்லையோ அடுத்த ஆள் இப்போ வரையில்லாமல் போயிட்டோன்னா நாங்கள் கட்டாயம் தொடர்ந்து நிற்கத்தான் வேணும். வீட்டு என்ன நிலைமை என்றாலும் தொடர்ந்து நிற்கத்தான் வேணும். மேரி பண்ணி போன முதல் கொஞ்ச நாளையில தான் ஒரு பேஷண்ட் பாய்சனிங், அப்போ மருந்து குடிச்சு பாருன்னா நான் சும்மா எல்லாரும் பேசுறேன்னு தேவை இல்லாமல் மருந்துகளை குடிச்சு அவை என்ன அப்போ அது அவசரமா உடனே கொடுக்க வேண்டிய எமர்ஜென்சி. இது பிபி அவை எல்லாரும் நின்று சொல்லிட்டு கேட்க என்னட்ட சொல்லப்பட்டது இது ஒரு மருந்து ஒன்று எடுத்து ட்ரோ பண்ணி இன்ஜெக்ஷன்ல கொண்டு வர சொல்லி நான் ஓடி போய் உடனே கொடுக்கணும். போய் எடுத்து திரும்பி இதன்னைக்கு அவளை ஃபாஸ்ட்டாகவே விழுந்து கை நொந்தது. திருப்பியும் ஒழும்பி கொண்டு வந்து கொடுத்துட்டு நிற்க சொல்லிச்சுன்னா நீங்கள் அப்புறமே நான் கொஞ்சம் சின்னந்தானே எழுதி மசாஜ் கொடுங்கோண்டு கை நொந்ததான் ஏறி முழங்கால இருந்து அவருக்கு ஹார்டியாக் மசாஜ் கொடுத்து எல்லாம் செய்துட்டு எல்லாம் இந்த பேஷண்ட் ஒரு அளவு செட்டில் பண்ண அப்புறம் நான் மிஸ்ஸுக்கு போயிட்டு மிஸ் கை நோது நான் விழுந்தேன், மருந்து எடுத்து கொண்டு கை தவறு 2 வீங்க துவங்கிட்டது. இந்த என்ன பேசி போட்டு இந்த விழா நேரம் சொல்றதுக்கு நேரம் இல்லையே, பேஷண்ட் தான் முக்கியம். அப்படியே வீட்டை 6 வீக்ஸ் நான் பிஓபி போட்டு இருந்தேன். அதாவது எங்களை அர்ப்பணிச்சு வேலை செய்யணும். நாங்கள் அதுக்காக எங்கட இதையும் பார்க்கத்தான் எங்களுக்கு அதுவும் சொல்லப்பட்டு தான் படிப்பிக்கிறோம். உங்களை பக்கத்து இதுகள் எல்லாம் பார்த்து தான் நீங்க செய்ய வேணும். எமர்ஜென்சிக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிச்சு செய்யத்தான் வேணும். அடிப்படை சம்பளம் எல்லாம் இப்ப சரியான குறைவு. சம்பளத்தை விட எங்களுக்கு ஓவர் டைம் தான் கூட வர்ற, அதாலதான் எல்லாரும் நர்சிங்க்கு கூட சம்பளம்னு சொல்றது. சூழல்ல எல்லாம் மக்கள் இடம்பெயர்ந்து போயிருக்க அந்த இதுகள் காயப்பட்டு செல் அடிச்சு காயப்பட்டு வந்தவங்க இதுகளுக்கெல்லாம் உண்மையில படுக்க இடம் இல்லை, கட்டில் இல்லை, கீழே தான் எல்லாரும் படுக்கிறது. அந்த இதுக்குலையும் நாங்கள் கஷ்டப்பட்டு தாரியர் குறைவு, ஆனா நோயாளிகள் கூட. அதோட இந்த காயப்பட்ட விட மற்ற நோயாளிகள் வருவினம், சாதாரண நோயாளிகள் வருவினம். இப்ப சரியான அந்த இட வசதி குறைவு, மற்றது மருத்துவ வசதி குறைவு, மருந்துகள் எல்லாம் இந்த எடுக்கிறது எல்லாம் சரியான கஷ்டம். அப்படியான சூழல் எல்லாம் நாங்கள் பேஷண்ட கவனமாக கையாண்டு வேலை செய்யணும். உண்மையில என்ன பாதிச்சது ஒரு சின்ன பிள்ளையோண்ட காய்ச்சல். அம்மா சங்கானம் இங்கதான் நடந்தது. பிள்ளைய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுல வெளியில ட்ரீட்மெண்ட் வெளியில வச்சு செய்து அம்மா கொண்டு வாயெல்லாம் அவிஞ்சு சரியான ஒரு பேடான நிலைமையெல்லாம் கொண்டு வந்தவா பிள்ளை. காய்ச்சல் மீது பிள்ளை எல்லாருக்கும் தெரியுது பிள்ளை சரியான இதா இருக்குதுன்னு சொல்லி. ஆனால்
டாக்டர்ஸ் எல்லாம் உடன் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் செய்து ஜப்னாக்கு அனுப்புறதுக்கெல்லாம் ஆயத்தப்படுத்தி எல்லாம் செய்தா ஜப்னாக்கு போகிறதுக்கு இடையில அந்த பேஷண்ட்டுக்கு நாங்கள் ஒரு மருந்து உண்டு அது இல்லை கிடைக்கல அது கொடுத்திருந்தா அந்த ½ இடைவெளியில அந்த பிள்ளை சிலவளை காப்பாற்றப்பட்டிருக்கலாம்னு எனக்கு அது இன்றைக்கு வேற ஒரு இது மாதிரி சின்ன பிள்ளைங்களால அந்த நாட்டு சூழல் இந்த நிலைமை மருந்து தட்டுப்பாடு அதனால அது கிடைக்காம போனதால அந்த பிள்ளைங்க இது போனது வந்து எனக்கு இந்த மனசுல ஒரு நாங்கள் நைட் டியூட்டி போய்க்கும் மேல பிள்ளைகளுக்கும் இன்றைக்கும் நைட் டியூட்டி கேட்கும் அப்படித்தான் விட்டுட்டு போறாரு. இப்போ நான் சொல்றேன்னா மெரிஃபன் மட்டும் நர்சிங் ஒரு நல்ல தொழில், நாங்கள் மெனம் வச்சு சேவையா செய்தால் நல்ல தொழில். நான் சொல்றேன் என்னன்னா அதான் நாங்கள் ஒரு உயிரோட விளையாடுறோம், அழிக்கவோ மாற்றவோ கிழிக்கவோ முடியாது. அப்போ இதையும் நாங்கள் கடவுளுக்கு அடுத்ததான் நான் பேஷண்ட்டுங்களை தான் நம்பி வருது, வைத்தியர் தாதியர் நம்பி வருது. அப்புறம் எங்களால் முடிஞ்ச அளவு இவ்வளவு தூரம் நாங்கள் அவைக்கு செய்யலுமோ அதுக்காக முழுக்கங்களால் செய்யவும் முடியாது. சில இதுகளை தவிர்க்காம நாங்கள் செய்யணுமென்று எதிர்பார்க்குறேன். நான் அப்படியான இதுகள் இப்போ கொஞ்சம் குறைவு பயபக்தியோடு தான் வேலை செய்யணும். நாங்கள் 96ஆம் ஆண்டில் அப்போ நாங்கள் மேலே எங்களுக்கு ராஜராஜ் டாக்டர் சிவசூர்யா அப்படி பெரிய வெஹிக்கிளில் தான் வேலை செய்த நாங்கள், சிவகுமார் டாக்டர் வெஹிக்கிளில். இப்போ அவைக்கும் எங்களுக்கும் உண்மையில ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. சில டாக்டர்ஸ் எங்களை நம்பி நாங்கள் ஏதாவது ஒரு பேஷண்ட் எமர்ஜென்சியாக இருக்க கூப்பிட்டு கேட்டால் இதை குடும்பம் மிஸ் வாராண்டுங்களை நம்பியே சொல்லியிருக்கேன். டயபெட்டிக் அம்மா மேலண்டா சீனி இல்லாமல் குறைஞ்சி அப்படியே குறைஞ்சி போய்க்கு. இப்போ நீங்கள் டொஃபி எடுத்து மேலே அவை இனிப்பு சாப்பிடக்கூடாது, ஆனால் அந்த நேரம் டொஃபி எடுத்து சாப்பிடுங்கன்னு தானே நாங்கள் சொல்லுவோம், சீனியை போடுங்கன்னு சொல்லி. அப்படியே அந்த சின்ன பேசிக் இதில் செய்தால் கூட சில பேர் வந்து நல்லா நீங்கள் செய்ததை இவ்வளோ நல்லா பார்த்தீங்க அந்தபடித்தான் நம்ம அலம்பி இருக்கிறான்னு சில பேர் வந்து அந்த ஏன் நீங்கள் நாங்கள் வளர்க்குங்கள் செய்த நீங்கள் அப்படியும் அனுபவப்பட்டு எங்களோட மனங்கள் வந்துருக்கு. ஆனால் நாங்கள் வேலை மீறி செய்யக்கூடாதுதான். ஆனால் எங்களோட அனுபவங்கள் எங்களோட இதுகளுக்கு அப்போ மேலே மருந்து வசதிகள் மற்றது அப்போ இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் நல்ல. நாங்கள் இடம்பெயர்ந்து போய் நான் சாவச்சேரி கொடியாமத்தில் இன்னொரு என்னோட சக நர்சிங்கோட இருந்தேன். அப்போ உண்மையில சாப்பாட்டுக்கெல்லாம் சரியான கஷ்டம். டியூட்டிக்கு போகணும், 3-2 மைல் சைக்கிளோடி போகணும், பணத்தட்டுப்பாடு, வேற ஒரு இதுவும் இல்லைத்தானே. பணத்தட்டுப்பாடு, சரியான சம்பளத்தை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். இப்படி எழும்பி நாங்கள் பானுக்கு போய் நிற்கவே சிலவளை லேட்டானா அதை விட்டுட்டு வேலைக்கு போகணுமெண்டு போன காலமும் இருக்குது. சரியான சாப்பாடு கஷ்டம், தண்ணி இல்லை, தண்ணி வசதி இல்லை. அங்கெல்லாம் தண்ணி கொடியாம மஞ்சள் தண்ணி குடிக்கலாம். அப்போ அந்த தண்ணி வசதி இல்லை. வேலைக்கு வந்துட்டு திரும்பி போறதெல்லாம் ரோட்படிய இதுகள் எல்லாம் வரும். அதான் நாங்கள் அந்த வேலை செய்தது எங்களுக்கு பெரிய உதவியா இருந்து அந்த ஐசி கார்டு இருந்தபடியா போகக்கூடியதா இருந்தது. அங்கேயும் அடிபாடுகளுக்குள்ள வந்து எவ்வளோ பேஷண்ட் எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு தங்களுக்கு வசதி இல்லை, வீடு இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம், பிள்ளைகளை விட்டுட்டு வந்துட்டோம், இடையில விட்டுட்டோம். இந்த நாங்கள் நடந்து போய்க்கே எத்தனையோ நாவட்புளியால போய்க்கலாம், எங்களுக்கு செல்லுகள் வந்து விழுகுது. அந்த இதுக்குள்ளால போய்க்கலாம், உண்மையில தண்ணிக்குள்ளால தான் சைக்கிள் எங்களோட சாமான எல்லாம் இருந்தது, தண்ணிக்கால தான் கொண்டு போய் நடந்து போய் இருந்த நாங்கள். அப்போ மேலால வருது, ஆனால் நாங்கள் போய் கொண்டே இருக்கிறோம். அப்படி ஒரு சூழல்ல போய்த்தான் போய் இருக்கவும் அவைகள் உடனே வேலைக்கு வரணும் என்றால் காயப்பட்ட ஆக்கள் வந்து கொண்டு இருக்கணும். சரியான இது வேலைக்கு வரணும் வந்து வேலைக்கு போய் அந்த சூழல்ல சரியான கஷ்டத்துல நிமித்தம்தான். மண்ணெண்ணெய் இல்லை, விளக்கு இல்லை, கரண்ட் இல்லை, அப்படியான சூழல்ல தான் வேலை செய்தது. ஹாஸ்பிட்டல்லையே கேன்டீன் வச்சு மெழுகுதிரி வச்சு தான் நாங்கள் மருந்துகள் கொடுத்த காலம் அது. அதுக்கு நடக்க போதுன்னு தான் நாங்களை போச்சு, அது மட்டும் இருக்க சொன்னவன். நாங்கள் கடாசி மட்டும் இருந்துட்டு தானே வலிக்கிட்டு நாங்கள் எல்லாரும் போட்டினோம், வீட்டுக்காரையில் எல்லாரும் போட்டினோம். எங்களை சின்ன ஹாஸ்பிட்டல் அடிக்க மாட்டாங்க, நாங்கள் இருப்போம், டாக்டர்ஸ் எல்லாரும் தானே இருந்தவன். அதை நம்பிதான் நாங்க இருந்தனாங்க. அப்படி தான் நாங்கள் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு சைக்கிள்ல எல்லாத்தையும் கட்டி கொண்டு போனோம். யாரும் சொந்தக்கார தெரிஞ்சவையே சொல்லி விட்டுத்தான் வர சொல்லி இப்போ நாங்கள் போய் பருத்துறையில நான் கேட்கதான் நாங்கள் ஒன்று சேர்ந்தோம். நாங்கள் இருந்த எங்களை சொந்தக்காரர் வீட்டை அப்போ அங்கே வர சொல்லி இப்போ எல்லாரும் அங்கே போயிருந்தோம்.